இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த மேஜிக்கல் வீடியோக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Dollyzoom இல்லைனா வெர்டிகோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Dollyzoom எப்படி வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஷூட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க டிஃபால்ட்டான கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமரா ஓப்பன் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த உங்களோட ஆப்ஜெக்டை வந்து நேராக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ரிவர்ஸில் அப்படியே பேக்கில் வந்து பொறுமையாக கொண்டு வாங்க. இதில் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருந்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜூம் இன்லேருந்து ஜூம் அவுட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு டு பேக்கு அப்படியே ரிவர்ஸ் வர போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளிப்பு கிடைக்கும். நீங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தீங்கன்னா அதில் ஷேக்கே ஆகக்கூடாது. அதுக்காண்டி நான் ட்ரைபாட் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல்லே நீங்கள் வந்துட்டு கையாலே வந்துட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். அது வந்துட்டு நீங்கள் ஷேக் ஆகாமல் ஷூட் பண்ணாலே போதும். வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டெபிலைசேஷனாக இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு ஈஸியாக அவுட்புட் எடுத்துக்க முடியும். அப்படியே உங்கள் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிவர்ஸ் தான் வர போகிறீங்க. அவ்வளோதான். சும்மா சிம்பிளாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம கைன்மாஸ்டரில் எடிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏன் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறோம்னா இப்போ தான் இந்த மேஜிக்கல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜூம் இன்லேருந்து ஜூம் அவுட் பண்ணோம் அந்த ஆப்ஜெக்டை. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வீடியோ எடிட்டிங்கில் வந்துட்டு ஜூம் அவுட்லேருந்து ஜூம் இன்க்கு போகிறோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி கிடைக்கும். அந்த இல்யூஷன் தான் பார்க்கறதுக்கு வெர்டிகோ எஃபெக்ட் ஆட்டம் காட்டும். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சென்டராக இருக்குது. அப்புறம் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியான்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அது வந்து ஜூம் டு ஜூம் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை வந்து மேலே நீங்கள் ஒரு தடவை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலரில் வந்துட்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்கள். இப்போ நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னே எல்லோ கலர் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள் மேலே டாப்பில் ஒரு பாக்ஸ் ஆட்டம் டபுள் பாக்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இமேஜை வந்துட்டு ஜூம் பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்க இமேஜுக்கு ஈக்குவலாக அந்த கீழே இருக்க இமேஜையும் நம்ம ஜூம் பண்ணுறோம். ஜூம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து டிக் பட்டன் இருக்கும். அதை டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த Dollyzoom எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். இது எப்படின்னா நம்ம வந்து ஜூம் டு ஜூம் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஜூம் டு ஜூம் அவுட்டில் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறோம் மறுபடியும் அந்த எஃபெக்டையே. அது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வெர்டிகோ எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இல்லூஷன் ஆட்டம் கிடைக்கும். பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கைன்மாஸ்டரோட ஆப் லிங்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா ஆப் லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க லிங்க்கில் வந்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோ வந்துட்டு நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ரைட் சைடில் அந்த பேக் பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே அந்த ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ண வந்து மறுபடியும் உள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஐக்கான் காட்டும். செகண்டாக இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேம் வந்து என்ன எடிட் பண்ணுறதோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து Dollyzoom எஃபெக்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த வீடியோ கிளிப் வந்துட்டு நான் வந்து என்னோடய ஃபோல்டருக்கு நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஃபுல் HD 1080pயில் தான் இப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எப்போ இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். இதுலேருந்து வீடியோ போகிறது நான் உங்கள் ஜாக்சன். பை பாய்.